ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ நான்வெஜ் ஸ்டைலில் நம்ம சுண்டல் கடலை குழம்பு வைக்க போகிறோங்க. நைட்டே கொஞ்சம் சுண்டல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கப்பு ஒரு 100 கிராம் அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். நல்லா ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோன்னு புளி ஊற வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நான். கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் விட்டிங்கன்னா தக்காளி வதங்கிடும். உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாகவே வதங்கிடும். நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இப்போ எல்லாம் பண்ணால் மஞ்சத்தூள் எப்படியும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா அதே மாதிரி 1/4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் சாம்பாருக்கு எப்போ நம்ம குழம்பு மிளகாப்பொடி இதை பதினி எல்லா பொடியும் போட்டுக்கணுங்க. எல்லா பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுண்டல் அந்த தண்ணி அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோம்னா நமக்கு நான்வெஜ் ஸ்டைலில் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருங்க. அந்த மாதிரி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ போடுறேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. இந்த மாதிரி ஒரு திக் கிரேவி வந்துடும். இது நல்லா கொதித்தோன்னா இந்த சுண்டல் வேக வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியும் நம்ம கீழே வேஸ்ட்டு பண்ணாமல் ஊற்றிக்கணுங்க. சத்தே அதில் தான் இருக்கும். இது நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும்னா நான்வெஜ் ஸ்டைலில் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் பிடிச்சிச்சின்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, பாய்ங்க. இது நல்லா அப்படி கொதிச்சோன்னே இருக்கணுன்னா குழம்பு ரெடிங்க. ஓகேங்க, பாய்.